வணக்கம் அன்பு நண்பர்களே. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கணும் தான். அந்த வகையில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு. மதுரை மத்திய தொகுதிக்கு சுந்தர்சி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். புதிய நீதி கட்சி சார்பில் அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. இரட்டை இலை சின்னம் இந்த தொகுதியில் போட்டியிடும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. சுந்தர்சி மதுரை மத்திய தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதனுடைய உண்மையான நிஜ பின்னணி என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன, அந்த மதுரை மத்திய தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தொகுதி, அவ்வளோ வலுவான வேட்பாளர் சுந்தர்சி எப்படி எதிர்கொள்வார், அல்லது சுந்தர்சி இதற்குள்ளே கணக்கில்லாமல் வந்திருப்பாரா, புதிய நீதி கட்சிக்கு இதுக்குள்ளே என்ன கால்குலேஷன் இருக்குது, அதையெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைமார், முதலியார் இவர்களையெல்லாம் உள்ளடக்கிற ஒரு அரசியல் கட்சியாகத்தான் தொடர்ந்து இயங்கி வருது. அதிமுக கூட்டணியில் அந்த கட்சிக்கு இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டது. அவர்கள் மதுரை மத்திய தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. மதுரை மத்திய தொகுதியை புதிய நீதி கட்சி வாங்கியிருக்காங்க, என்ன ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மதுரையில் வண்டியூர் பகுதி, அந்த வண்டியூர் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தியிருந்தார் ஏசி சண்முகம் அவர்கள். புதிய நீதி கட்சியினுடைய அவருடைய சொந்தமான ஒரு அறக்கட்டளை இருக்குது, ஏசிஎஸ் அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையின் மூலமாக வண்டியூர் பகுதியில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 140-150 அடி உயரத்தில் வஉசி சிலை அமைக்கிறதுக்கு 10 கோடி ரூபா அந்த அறக்கட்டளையிலிருந்து நிதியும் ஒதுக்கி அந்த இடத்துல வஉசி சிலை அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த விழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஏசி சண்முகம் அவர்கள் அந்த அறக்கட்டளையினுடைய மிக முக்கியமான அங்கம், அந்த அறக்கட்டளையினுடைய ஸ்தாபனர் அப்படிங்கிற முறையில் அவர் கலந்துக்கிட்டாலும் கூட கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சியில் நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. சரி, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. வேறு யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த நிகழ்வில் சுந்தர்சியும் கலந்துக்கிட்டார். அந்த நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னா மதுரை வண்டியூரில் நடந்துச்சு. மதுரையில் ஏன் அந்த சிலை வச்சாங்கங்கிறதுக்கு பின்கதைக்கு முன்னாடி அந்த நிகழ்வில் சுந்தர்சி பேசுகிறது முக்கியமானது. சுந்தர்சி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை டீக் அவுட் பண்ணார். அது என்ன சொன்னார்? என்னுடைய பேர் சுந்தர்சின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த சீக்கு அர்த்தம் தெரியுமா? எங்கள் அப்பா பேர் சிதம்பரம் பிள்ளை, அதனுடைய அர்த்தம் தான் அந்த சுந்தர்சி. அந்த சிதம்பரம் பிள்ளைங்கிறது எங்கள் அப்பா பேர் மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா தீவிரமான வஉசி பக்தர், எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு வச்சதே இந்த வஉசியோடைய பேரை தான் வச்சார் அப்படிலாம் அவர் ரொம்ப சொந்த சமூகம் குறித்து சிலாகித்து பேசினார். சுந்தர்சி அவர்கள் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். சரி, இப்போ தான் இந்த அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, இந்த அரசியல் கால்குலேஷனுக்குள்ளே வரேன். கிட்டத்தட்ட மதுரை மத்திய தொகுதியில் 13% குறையாமல் பிள்ளைமார் சமூக ஓட்டு இருக்குது. அந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது, மெஜாரிட்டியாக இருக்கிறது, பெரும்பான்மையாக இருக்கிறது எல்லாமே பிள்ளைமார் சமூகம் தான். சரி, அந்த சதவீதம் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அதே நேரத்தில் அகமுடையார் சமூகம் இந்த தொகுதிக்குள்ளே இருக்காங்க, 10% மேலே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மத்தியில் ஏசி சமூகத்துக்கு இயல்பாகவே கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. சரி, இப்போ பழனிவேல் தியாகராஜன் அவரும் தொகுதிக்குள்ளே நல்ல பேர் வாங்கியிருக்காரு, ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு பார்த்தா ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கார். மதுரையில் மேயர் அவர் போட்ட ஆட்கள் தான். அந்த மேயர் ஊழல் குற்றச்சாட்டில் பதவி நீக்கம் செய்யப்படுறாரு. மதுரை கார்ப்பரேஷனில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடக்குது. அந்த விஷயங்களுக்கெல்லாம் மேயரை நியமித்ததிலிருந்து கிட்டத்தட்ட பல கவுன்சிலர்கள் எல்லாருமே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களால் நியமிக்கப்பட்டவங்க தான். அதெல்லாம் சேர்ந்து அவருக்கான இமேஜை குறைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. பட் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்தவரை மிஸ்டர் கிளீன்னு பேர் எடுத்தவர், ஒரு தூய்மையான மனிதர் அப்படின்னு பேர் எடுத்தவர். ஸோ அவருக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய நடவடிக்கையை தான் புதிய நீதி கட்சி எடுத்திருக்காங்க. சரி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வீழ்த்திடுவாரா சுந்தர்சின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு புள்ளி வரம் இருக்குது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் அதிமுக ஜெயித்தாங்க. இவ்வளத்திற்கும் அப்பொழுது தான் முக்குளத்தூர் மக்கள் எதிராக இருந்தது. 10.5% வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த எதிர்ப்பு, சசிகலா அவர்கள் நீக்கப்பட்ட எதிர்ப்பு, டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக நின்ற எதிர்ப்பு, இவ்வளவு சூழல்களுக்கு மத்தியில் மதுரையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய இரட்டை இலைக்கான மதிப்பீடு. ஸோ அதே இடம் மீண்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை சொந்த தொகுதிக்குள் சுருக்குவது அல்லது சொந்த தொகுதிக்குள்ளே கடுமையான போட்டியை கொடுப்பது அப்படிங்கிற இடம் நோக்கி இரட்டை இலை சின்னத்தில் மோதுவதால் சுந்தர்சி நகர்த்துவார். ஸோ அப்படின்னா இதில் யாருக்கு லாபம், யாருக்கு அப்பர் ஹேண்ட் எடுக்கும்னா ஒரு இறுக்கமான போட்டி, டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நோக்கி மதுரை மத்திய தொகுதி நகர்ந்திருக்கிறது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிற பட்சத்தில் சுந்தர்சி அவர்கள் கடுமையான போட்டியை கொடுப்பார் என்பதால் முதல் கட்ட கள நிலவரம். மேலும் அடுத்தடுத்த தொகுதிகள் எப்படி மாறப்போகுது, மதுரை மாவட்டத்தினுடைய பிற தொகுதிகள் எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம விரிவாகவே பேசலாம். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.